ஹலோ, வணக்கம் எவ்ரிவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஆல் ஆர் சேஃப். சரி, ஓகே. நம்ம இப்போ ஜியாகிரபி லெசன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் தென் ட்ரைனேஜ். தட் இஸ் அ டாபிக். லொக்கேஷன் மீன்ஸ் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்கோம் அப்படின்றது. நம்ம இந்தியா வந்துட்டு வேர்ல்டு வைடில் எந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு ரிலீஃப், அதாவது ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கோமே, ஹெட்டு, ஹேண்டு, லெக்கு, ஸ்டொமக்கு அப்படின்னு ஆர்கான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஆர்கான்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கும் மவுண்டெயின், பிளாட்டியூ, பிளெயின், கோஸ்டல் ரீஜன். இது வந்துட்டு ரிலீஃப். ஓகே. ஆஃப்டர் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரைனேஜ். நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அது எங்கெங்கே எப்படி போயிட்டுருக்கு, அது வந்துட்டு மூணாவது டாபிக். நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து 2 டாபிக் பார்ப்போம், லொக்கேஷன் அண்ட் தென் ரிலீஃப். ஓகே. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் மெயின் வந்துட்டு நம்ம வேர்ல்டு வைடில் நம்ம குளோப்பில் வந்துட்டு எந்த பொசிஷனில் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்றது மெயின். இப்போ இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் வேர்ல்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அதாவது நம்ம காண்டினென்ட் பார்த்துருப்போம். கண்ட்ரி வைஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஒரு ஆஃப்ரிக்கா, தட் இஸ் காண்டினென்ட். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதெல்லாம் காண்டினென்ட். ஆனால் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்குவேன், நிறையா 200 சம்திங் கண்ட்ரிஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே. அந்த கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம 7th பிளேஸில் இருக்கோம் வேர்ல்டு வைடில். தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேர்ட், 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏசியன் காண்டினென்ட்டில் இருக்கோம். வேர்ல்டு வைடில் 7 காண்டினென்ட். அதில் வந்து ஏசியாவில் வந்து நம்ம வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் ஏசியாவில் நினச்சி பாருங்கள். எஸ், கரெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சைனா, நம்மளோட பெரிய வாஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏசியாவில் நம்ம தான் 2வது பிளேஸ், அதாவது 2nd பிளேஸில் நம்ம இருக்கோம். ஓகே. நம்ம வேர்ல்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 100% எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் மொத்தமாக ஆக்குபை பண்ணது எவ்வளோ அப்படின்னாக்கா நம்ம இந்தியா வந்துட்டு 2.4% வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கும் 32,87,263 ஸ்கொயர் மீட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடில். ஓகே. நெக்ஸ்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு நம்ம இந்தியா இருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே. எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சுற்றி வந்துட்டு ஒரு 7 கண்ட்ரிஸ். ஸ்ரீலங்கா சுத்தோம்னா 8 கண்ட்ரி. நார்த் சைடு, ஈஸ்ட்டு, நார்த்து அண்ட் தென் வெஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் 7 கண்ட்ரியை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது வி ஹாவ் டு ஷேர், நம்மளோட டோட்டல் ஏரியா வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்டர் சொல்லுவோமா இல்லையா, இந்த பார்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷேரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கும் 15,200 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கும் வெஸ்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 கண்ட்ரி. ஓகே. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட்டு, மேற்கு பக்கம். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு, சைனா, நேபாள் அண்ட் தென் பூட்டான் 3 கண்ட்ரி. அதாவது வெஸ்ட் சைடில் 2, நார்த் வெஸ்ட்டில் வந்து 3, டோட்டலாக 5. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஓவரால் வெஸ்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னாக்கும் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் வந்துட்டு ஈஸ்ட் சைடில், கிழக்கு பக்கம் வந்துட்டு ஈஸ்ட் சைடு பங்களாதேஷ், மியான்மர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வெஸ்ட் சைடில் வந்துட்டு 2, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் வந்துட்டு இங்கே நார்த் வெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் வந்துட்டு எந்த சைடு, ஈஸ்ட் சைடு. ஓகே. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கும் அதிகமாக நம்ம ஷேர் பண்ணது எந்த கண்ட்ரியில் அப்படின்னாக்கும் 4,156 கிலோமீட்டர் வந்துட்டு பங்களாதேஷோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹையஸ்ட் மற்ற கண்ட்ரியோட. 7 பார்த்தோமா இல்லையா, 7ல் வந்துட்டு டாப் மோஸ்ட் ரொம்ப ஷேர் பண்ணது வந்துட்டு பங்களாதேஷில் 4,156 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப லோவஸ்ட், எவ்வளோ அப்படின்னாக்க வெறும் 106 கிலோமீட்டர் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஓவரால் லேண்ட் மாஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வளோ 15,200 கிலோமீட்டர் வந்துட்டு நியர், அதாவது என்னன்னாக்கும் நெய்பரிங் கண்ட்ரியில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க சவுத்துக்கு கொண்டு வந்தோம் வச்சுக்குவேன். அதாவது ஈஸ்ட் சைடு அண்ட் வெஸ்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஓஷன்ஸ் இருக்குது. அதாவது
நம்மளோட ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்டில் வந்துட்டு அரேபியன் சி, அண்ட் தென் சவுத்தில் வந்துட்டு இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகே, இது ஓவரால் பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஐலாண்ட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஒன்லி ஆன் கோஸ்டல் சைடு, அதாவது எங்கே அப்படின்னாக்கும் குஜராத்லேருந்து நம்ம கல்கட்டா வரைக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கும் 6100 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் கோஸ்டல் சைடு மட்டும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐலாண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. என்னென்ன ஐலாண்ட் இருக்குது? அந்தமான் நிக்கோபாரின் என்ன சைடு? ஈஸ்ட் சைடு. ஓகே, வெஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கும் அந்த நம்ம இது என்னது லட்சத்தீவு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓவரால் ஐலாண்டையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கும் 7,516.6 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நல்லா நினச்சிக்கோங்க. ஒன்லியர் கோஸ்டல் பிளைன் மட்டும் வச்சு பார்த்தோம்னாக்கா 6,100 கிலோமீட்டர். அதே மாதிரி ஐலண்டோட சேர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு 7,516.6 கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப சொல்கிறேன், கோஸ்டல் ஏரியா வந்துட்டு எங்கேருந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அந்த இந்தோனேஷியன் சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு 6,100 கிலோமீட்டர். அதை தாண்டி வந்து நம்ம ஐலாண்டு, அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு இன் ஈஸ்ட் சைடு அண்ட் தென் வெஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கும் லட்சத்தீவு இருக்குது. ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்தோம்னா 7,516.6 கிலோமீட்டர். ஓகே ஓகே, நம்ம இந்தியா அண்ட் தென் வேர்ல்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னாக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கோஸ்டில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்னாச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு வெஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா அண்ட் தென் யூரோப்பு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாத்தோடைய வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கோஸ்டல் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது மூலமாக ஷிப்யார்டு. ஓகே, ஸோ இந்த வந்துட்டு கோஸ்டல் மூலமாக வந்துட்டு வெஸ்ட் ஏசியா, ஈஸ்ட் ஏசியா, யூரோப்பு அண்ட் தென் ஆஃப்ரிக்கா சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கண்ட்ரியோட நம்மளுக்கு வந்துட்டு லிங்க் வந்துட்டு கிடைச்சது. காரணம் வந்துட்டு என்னன்னாக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி கோஸ்டல் ரீஜனால். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கும் இந்தியா ஆசியா சப் காண்டினென்ட். காண்டினென்ட் சப் காண்டினென்ட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? காண்டினென்ட் அப்படின்றது வாஸ்ட் ரீஜன், அதுக்குன்னு வந்து தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நிறையா கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆட் ஆனதாக வந்துட்டு காண்டினென்ட். சப் காண்டினென்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர், அதாவது நியர்பை ஒரு காண்டினென்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு எல்லாமே இருக்கணும். ஒரு காண்டினென்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபயோகிராஃபி, கிளைமேட்டு, வெஜிடேஷன், மினரலு, ஹியூமன் ரிசோர்ஸ், எவ்ரி திங். ஓகே, இப்போ நம்ம இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் பயோகிராஃபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரிவர் இருக்குது, லேக் இருக்குது, மவுண்டைன் இருக்குது, பிளாட்டியூ இருக்குது, பிளெயின் இருக்குது, கோஸ்டல் ரீஜன் இருக்குது, ஐலாண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு காண்டினென்டில் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட், வேரியேஷன் கிளைமேட். ஒரு கண்ட்ரி அப்படின்னாக்கும் ஒரு கிளைமேட் தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்க நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு 2 கிளைமேட் இருக்குது. அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல் ஓர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னாக்கும் மெக்னீசியம், கோல்டு, அயனு, பேக்சைட்டு, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அயன் ஓர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மோர் ஓவர் 20, 25, 30 மேலே வந்துட்டு மினரல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கையில் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் த சப் காண்டினென்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைக் ஆகிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி வந்துட்டு குட்டி குட்டி கண்ட்ரியோடு சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு லார்ஜ் ஏரியா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இந்தியா கால்ஸ் ஏ சப் காண்டினென்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன். நம்ம இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு எந்த வேர்ல்டில் வந்துட்டு 360 டிகிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 360 டிகிரியில் வந்துட்டு நம்ம குளோபை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது லேட்டிடியூட், லாங்கிடியூட். நார்த் டு சவுத் வந்து லேட்டிடியூட், ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்துட்டு லாங்கிடியூட். ஓகே, நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்துட்டு வரையப்படக்கூடிய கோடு வந்துட்டு லேட்டிடியூட், நார்த்லேருந்து சவுத்துக்கு போகிறது வந்துட்டு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறது வந்துட்டு லாங்கிடியூட். இதில் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னாக்கா 360 டிகிரி வந்துட்டு நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குளோப் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஈக்குவேட்டரியல் ரீஜன். ஈக்குவேட்டரியல் இங்கே 0. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கும் டெம்பரேச்சர், அதுக்கு கீழேயும் வந்துட்டு டெம்பரேச்சர். நார்த் போலில் வந்துட்டு நார்தன் டெம்பரேச்சர் ஜோன், சவுத்தில் வந்துட்டு சதர்ன் டெம்பரேச்சர் ஜோன். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னாக்கும் என்னது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எங்கே அப்படின்னாக்கும் நார்த் போலில். சவுத் போலில் வந்துன்னா ட்ராபிக் ஆஃப்
கேப்ரிகான் அது வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷனு. தேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஃப்ரீசிட் ஜோன் நார்த்து, ஃப்ரீசிட் ஜோன் சவுத்து. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லேட்டிடியூட் நார்த் டு சவுத்து, அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் வரையில் வந்துட்டு லேட்டிடியூட். இதில் வந்துட்டு லேட்டிடியூடில் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கும் முதல்ல வந்துட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது 4 ஏரியா வச்சுக்கோம், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கும் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கோம். எங்கே இருக்கோம்? நார்த்து ஈஸ்ட் சைடில் இருக்கும். சரியா? இந்த டிவிஷன் நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ 360 டிகிரியில் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னாக்கும் 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். இது வந்துட்டு மேலே நார்த் போலில் வந்து சவுத் போலில் வரக்கூடிய லேட்டிடியூடில் உள்ள பார்ட். 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் வந்துட்டு லேட்டிடியூடில் வரக்கூடிய அந்த கோடு. அதே மாதிரி வந்துட்டு லாங்கிடியூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கும் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ்லாம் நம்ம இருக்கோம். இது வந்து எங்கள் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட். இப்போ ஏன் நம்மளுக்கு நார்த்து ஈஸ்ட் மட்டும் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு நார்த் போல்லையும் ஈஸ்ட் சைட்லேயும் உள்ள ஏரியாவில் இருக்கோம். ஓகே, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நம்ம எங்கே இருக்கோம்? நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த லொக்கேஷன் வந்திருக்கு. ஓகே ஓகே தென் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு க்ரீன்விச் மெரிடியன் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னாக்கும் வேர்ல்டு அப்படியே சுற்றி எடுத்துட்டோம்னாக்கும் நார்த் போல் சவுத் போல் ஈஸ்ட் போல் வெஸ்ட் போல் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி எடுத்தோம்னாக்கும் சென்டர் மெரிடியன் சொல்லுவாங்க. அதாவது எல்லா கோடும் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நில்லில் வந்துருக்கு 0வில். அது எங்கே அப்படின்னாக்கும் க்ரீன்விச் எங்கே இருக்குது? லண்டனில். ஓகே, இதுதான் வந்து க்ரீன்விச் மெரிடியன் சொல்லுவாங்க. இந்த க்ரீன்விச் மெரிடியன் வச்சு தான் வந்து வேர்ல்டு வைடில் உள்ள எல்லா டைமிங் வந்துட்டு செட்டாக வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்ப்போம். இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும், இப்போதைக்கு புரிஞ்சுக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து டைமை எங்கே கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கும் அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னாக்கும் நம்மளுக்கு எங்கே நம்ம குஜராத் மேலே வந்து சைடில் இருக்கும் அலகாபாத். நம்மளோட ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அண்ட் நார்த் போல் சவுத் போல் எல்லாமே வந்துட்டு எங்கே மிங்கிள் ஆகுது அப்படின்னாக்கும் இந்த அலகாபாத்தில் மிங்கிள் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை வந்து எங்கே கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கும் அலகாபாத் மூலமாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே 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 அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கும் நம்மளோட லேண்ட்மாஸ். நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் ஒரு 5 டைப்பாக வந்துட்டு லேண்ட்மாஸாக வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் நார்த் இந்தியன் மவுண்டெயின் எங்கே இருக்குது? ஹிமாலயா ரீஜன் வந்துட்டு நார்த் இந்தியன் மவுண்டெயின். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் நார்த் இந்தியன் பிளைன்ஸ். ஹிமாலயாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கும் என்னென்ன 2 முக்கியமான ரிவர் வந்து ஃப்ளோட் ஆகுது, என்னென்ன அப்படின்னாக்கும் பிரம்மபுத்திரா அண்ட் தென் கங்கா. இந்த 2 ரிவரை வந்து எங்கே ஃப்ளோட் ஆகுது அப்படின்னாக்கும் அந்த ஹிமாலயாவுக்கு கீழே உள்ள ஏரியா எங்கே? குஜராத் இல்லை, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால் அப்படியே போயிட்டுருக்கும். இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து ஃப்ளோட் ஆகக்கூடிய ஏரியா வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா? இந்த ரீஜன் தான் வந்துட்டு நார்த் இந்தியன் பிளைன்ஸ். இந்த க்ரீனாக இருக்குது பார்த்தியா, எங்கேருந்து இந்த கங்கா ஃப்ளோட் ஆகுது, பிரம்மபுத்திரா ஃப்ளோட் ஆகக்கூடிய ஏரியா தான் வந்துட்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு நார்த் இந்தியன் பிளைன்ஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நார்த் இந்தியன் மவுண்டெயின், இந்த ஹிமாலயன் ரீஜன் இந்த இருக்குது பார்த்தியா, இங்கேருந்து அப்பர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா அண்ட் தென் லோயர் ஹிமாலயா. இது ஃபுல்லாக வந்துட்டு நார்த் இந்தியன் மவுண்டெயின். அதுக்கு கீழே உள்ள பார்ட் வந்துட்டு நார்த் இந்தியன் பிளைன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் பெனின்சுலர் பிளாட்டியூ. 2 பிளாட்டியூ இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு. சவுத் ரீஜன் வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூ. ஃபுல்லாக ஓவரால் இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் பெனின்சுலர் பிளாட்டியூ அப்படின்றது அப்படியே இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த எல்லோ கலர் ரீஜன் இருக்குது பார்த்தியா, அது ஃபுல்லாக வந்துட்டு அப் டு தமிழ்நாடு வரைக்கும் வருது. இதில் டெக்கான் பிளாட்டியூ நான் சொன்ன பார்த்தியா, அது எந்த ரீஜன் அப்படின்னாக்கும் இது மட்டும் தான் வந்து டெக்கான் பிளாட்டியூ. இது ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னாக்கும் பெனின்சுலர் பிளாட்டியூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் பிளைன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 5 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மவுண்டெயின், செகண்டு பிளைனு, தேர்டு வந்துட்டு பிளாட்டியூ, ஃபோர்த்து வந்து நம்ம போகிறது கோஸ்டல் பிளைன். இந்த பே ஆஃப் பெங்கால் எங்கே இருக்குது? ஈஸ்ட் சைடு. இந்த ஈஸ்ட் சைடு எங்கேருந்து கொல்கட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வர்றது வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன். அதே மாதிரி இது வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் அப்படியே நேராக அவங்க குஜராத்தில் இங்கே காண்ட்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்துட்டு அப்படியே வந்தோம்னாக்கும் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வர்றது வந்துட்டு வெஸ்ட்டு கோஸ்டல் பிளைன். இதே வந்துட்டு 4ஆக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னாக்கோ கொங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட். எங்கெங்கே கொங்கன் கோஸ்ட்டு? நேராக குஜராத்லேருந்து நம்ம கர்நாடகா வர உள்ளது வந்துட்டு கொங்கன் கோஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் கர்நாடகா டு
கேரளா வரைக்கும் உள்ளது வந்துட்டு மலபார் கோஸ்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கும் நம்ம ஈஸ்ட் சைடில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுலேருந்து நேராக வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் வந்து உள்ளது வந்து கோரமண்டல் கோஸ்ட். ஓகே, அதுக்கு மேலே உள்ளது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் நார்த்தன் சிர்கராஸ். இதுலேருந்து ஆந்திராவிலேருந்து நேராக வந்துட்டு கொல்கட்டா வரைக்கும் உள்ளது வந்துட்டு என்ன கோஸ்ட்? நார்த்தன் சிர்கராஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐலாண்டில் வந்து 2 டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 டைப் ஆஃப் ஐலாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் சைடு ஒன்று, வெஸ்ட் சைடு ஒன்று. ஈஸ்ட் சைடில் உள்ளது வந்துட்டு அந்தமான் நிக்கோபார். வெஸ்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லட்சத்தீவு நம்மளுக்கு இருக்குது. அப்போது 5 லேண்ட்மார்க்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானது என்னதுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே டாப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மவுண்டைன், நார்த் இந்தியன் மவுண்டைன், அடுத்து நார்த்தன் பிளைன்ஸு, அடுத்து பிளாட்டியூ, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைனு, அதுக்கப்புறம் வந்து ஹைலேண்ட்ஸ். ஓகே, இந்த ஹிமாலயஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் 3 டைப் ஆஃப் ஹிமாலயஸாக பிரிக்காங்க. என்னது அப்படின்னாக்கும் அப்பரு, மிடில் அண்ட் தென் லோயஸ்ட். ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க, அப்பர். ஓகே, அதுக்கடுத்து உள்ளது வந்து என்னென்னா அது நான் டவுன்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கிளாஸில் பார்ப்போம். அப்பர், லோயர் அண்ட் மிடில் அப்படின்னு 3 டைப்பாக பிரிப்பாங்க. அப்பர் பார்த்தோம் அப்படின்னாக்கும் மேலே லடாக்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படியே வந்துட்டு நம்ம பீகார் வரைக்கும் வரும். ஓகே, இதில் வந்துட்டு சிவாலிக் ரேஞ்சு நிறையா சொல்லலாம். சிவாலிக்கு அண்ட் தென் மேபி காரகோரம், முக்கியமானது காரகோரம். இதெல்லாம் வந்துட்டு அந்த பீக்கு எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மிடில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்தியாவில் வந்துட்டு மிடில் ஹிமாலயா வந்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அது யாரோட சொந்தம் அப்படின்னாக்க நம்ம திபெத் இருக்கா இல்லையா, திபெத்துக்கு வந்துட்டு சொந்தமானதாக வந்துட்டு இந்த மிடில். இதில் தான் வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு எவரெஸ்ட் நம்மள்ட்ட இருக்குன்னு. ஆனால் வந்து எவரெஸ்ட் நம்மள்ட்ட இல்லை. அது வந்து ஆக்சுவலி வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கும் நேபாளில் இருக்குது. நேபாளோட தான் வந்துட்டு என்னது நம்ம ஹிமாலயா, மிடில் ஹிமாலயா. ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்தோம் அப்படின்னாக்க லெஸ்ஸர் ஹிமாலயா அப்படின்றது நம்ம அஸ்ஸாமு இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏரியாவில் கவர் ஆகும். இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்பர் ஹிமாலயாவில் தான் வந்துட்டு என்ன ரிவர் ஓடுது அப்படின்னாக்கா ஹிண்டூஸ் ரிவர் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு எது வழியாக போகுது அப்படின்னாக்கா சிந்து வழியாக வந்துட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்கு. அடுத்து மிடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னது, அதாவது மிடிலுக்கும் அப்பருக்கும் நடுவில் தான் வந்துட்டு நம்ம நம்ம கங்கா தெரியும்ல, நம்மளோட ரிவர் கங்கா தான் வந்து நம்மளுக்கு வந்து வட்டார ஜீவநதி சொல்லுவாங்க. அந்த ரிவர் மூலமாக தான் அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ் நம்மளுக்கு நார்த் இந்தியா கிடைக்குது. அந்த ரிவர் வந்துட்டு ஆர்ஜின் ஆகிறது எங்கே அப்படின்னாக்கும் அப்பருக்கும் மிடிலுக்கும் நடுவில் உள்ள ஏரியாவில் தான் வந்துட்டு ஆர்ஜின் ஆகிட்டுருக்கு. அதாவது சிவாலிக் ரேஞ்சஸில் அது ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லோயர் ஹிமாலயா. ஆக்சுவலி இந்த லோயர் ஹிமாலயா பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அஸ்ஸாம் பார்டரில் வருது. ஆக்சுவலி நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து அது ஃப்ளோட் கிரியேட் ஆகலை. ஆர்ஜின் வந்துட்டு எங்கே அப்படின்னாக்கும் நேபாளில் தான் வந்து அது ஆர்ஜின் ஆகிட்டுருக்கு. அது மூலமாக வந்துட்டு நேபாள் வந்து நேராக வந்துட்டு சைனாக்குள்ளே போய் அது வரைக்கும் அந்த சைனா பார்டரை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த பிரம்மபுத்திராவுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னாக்க ஷாங்பூர் ரிவர். என்ன ரிவர்? ஷாங்பூர் ரிவர். அந்த ஷாங்பூர் ரிவராக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அஸ்ஸாம் பார்டர் வழியாக நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு நேராக வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே நுழையுது. அப்போ தான் வந்துட்டு அதுக்கு பேர் வந்துட்டு பிரம்மபுத்திராவாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னாக்கும் இதுதான் வந்துட்டு முக்கியமானது. நம்ம ஹிமாலயாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் நிறையா பீக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம் ஹிமாலயா ரிவர் ரேஞ்சஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னாக்கும் 4,500க்கு மேலே 7,000க்கு மேலே வந்துட்டு அது வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனை வந்துட்டு கவர் பண்ணுது. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் நிறையா பீக்ஸ் இருக்குது. பீக்ஸ் வந்து என்னது, ஹை லேண்டட் ஏரியா தான் வந்துட்டு இந்த பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? ஒரு நிமிஷம். மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது? நேபாள். ஆல்ரெடி சொன்னால் இல்லையா, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னாக்கும் 88,048 மீட்டர்ஸ் வந்து ஹைட். அதாவது நியர்பை 8.8 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் K2. அதுதான் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஹையஸ்ட் பீக். நம்மளுக்கு உள்ளது எவரெஸ்ட் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், வேர்ல்டு வைடில் தான் வந்து எவரெஸ்ட் வந்துட்டு ஹையஸ்ட் பீக். அது எங்கே இருக்குது? நேபாள் இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை.
நம்ம இந்தியாவில் உள்ள ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னாக்கும் மவுண்ட் K2 தான் வந்துட்டு, அதாவது கார்டினாஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஹைட் அப்படின்னாக்கும் நம்ம ஹிமாலயாவோட ஒரு நியர்பை 200 மீட்டர் வந்து கம்மி, 8611. எங்கே இருக்குது அப்படின்னாக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னாக்கும் இந்தியாவில் இருக்குது, 8598 மீட்டர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் மக்காலு எங்கே நேபாளில் தான் இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை, 8481. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் தௌலகிரி நேபாளில் இருக்குது, 8172 மீட்டர்ஸ். நங்க பர்வத் எங்கே இருக்குது அப்படின்னாக்கும் நம்ம இந்தியாவில் இருக்குது, 8200. சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ தெரியுதா? ஓகே, நங்கா பர்வத் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, 8126 மீட்டர். அண்ட் தென் அன்னபூர்ணா இன் நேபாள் 8078 மீட்டர். நந்தா தேவி in India 7870 meters. And then Comet in India 7756. At Namacha Barwa in India 7756 meter. And then Gurla I think Gurla Mantra in Nepal 7728 மீட்டர்ஸ். ஓகே, இதான் வந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான, அதாவது இந்தியா அண்ட் நேபாள், அதாவது ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிக்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிரேட்டர் ஹிமாலயா இன் டாப். இது நம்ம கிளாஸில் பார்ப்போம், இப்போதைக்கு ஓரம் நம்ம வந்துட்டு முடிச்சுக்குவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெசர் ஹிமாலயா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேபாள் ஒட்டி உள்ள ஏரியா வந்துட்டு லெசர் ஹிமாலயா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் லோவர் ஹிமாலயா, த சிவாலிக் ஆர் அவுட்டர் ஹிமாலயா சொல்லுவாங்க, தட் இஸ் லோயர் ஹிமாலயா. ஓகே, 3 ரீஜன் வந்துட்டு இருக்குது. இதில் உள்ள எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக கிளாஸுக்கு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கும் த யூசஸ் ஆஃப் ஹிமாலயா. ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன யூசேஜ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் Himalaya blocks southwest monsoon winds and then causes heavy rainfall to the North India. நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கும் மெயினாக வந்துட்டு 2 மான்சூன் இருக்குது, நார்த் வெஸ்ட் அண்ட் தென் சவுத் வெஸ்ட் அண்ட் தென் நார்த் ஈஸ்ட். நம்மளுக்கு வந்து சவுத் வெஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கும் நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு மேக்ஸிமம் கேரளா, கர்நாடகா அண்ட் தென் மேலே போனோம் அப்படின்னாக்கும் புனே, குஜராத், டெல்லி, அப்படியே வந்தோம்னாக்கும் வெஸ்ட் பெங்கால் வந்து இங்கிட்டு வந்தோம்னாக்க பீகார் அண்ட் தென் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாத்துக்கும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்துட்டு மெயின் ரீஜன். ஓகே, மெயின் காசஸ் ரெயின்ஃபாலுக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க இங்கே கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஃப்ளோட் ஆகி இங்கேருந்து கர்நாடகா, அடுத்து வந்து குஜராத், அதுக்கடுத்து நேராக வந்துட்டு ஹரியானா, நேராக வந்து டெல்லியிலேருந்து நேராக எங்கே போகும், சைனாக்குள்ளே ஃபுல்லாக போகணும். ஆனால் வந்துட்டு இந்த ஹிமாலயா இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னாக்க சைனாக்குள்ளே அந்த வந்து மான்சூனை விடாது, அப்படியே வந்துட்டு டெல்லியோடு அப்படியே திருப்பி நேராக இங்கே பீகார், அப்படியே வந்துட்டு உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தோம்னாக்கும் வெஸ்ட் பெங்கால், அது கீழே வந்துட்டு ஒடிசா, அப்படி கீழே வந்தோம் அப்படின்னாக்கும் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னாக்கும் நம்ம ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் வந்துட்டு ரெயின்ஃபால் வந்து கொடுக்குறது வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கும் இந்த ஹிமாலயா இல்லை அப்படின்னாக்கும் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு நேராக அங்கே போயிடும், சைனாக்குள்ளே போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் இட் ஃபார்ம்ஸ் ஏ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டு யாருமே வந்துட்டு நுழைய முடியாது. ஒன்று வந்துட்டு நுழையணும் அப்படின்னாக்கும் கோஸ்டல் ரீஜன் மூலமாக தான் நுழைய முடியும். மற்றபடி நம்ம நாட்டை வந்துட்டு நார்த் சைட்லேருந்து நம்மளுக்கு உள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு வந்து யார் நினச்சாலும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்கும் ஹிமாலயா வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹெவி, என்னது 8 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லை, யாருமே வந்துட்டு நுழைய முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் இட்ஸ் த சோர்ஸ் ஃபார் த மெனி பெரினியல் ரிவர் லைக் இண்டஸ், கேங்ஸ் அண்ட் தென் பிரம்மபுத்திரா. ஒற்றாத ஜீவநதி சொல்லுவாங்களா இல்லையா? பெரினியல் மீன்ஸ் வந்து என்னது அப்படின்னாக்கும் ஒற்றாத ஜீவநதி. என்ன காரணம் அப்படின்னாக்கும் எப்பயுமே வந்துட்டு மேலே வந்துட்டு அபவுட் ஆஃப் ஸ்னோ சொல்லுவோம், மேலே வந்துட்டு நார்மல் டைமில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா வாட்டர் பாடிஸும் வந்துட்டு ஐஸ்பர்க்காக இருக்கும். அதே மாதிரி வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் வந்துட்டு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சு வெளியே வரும். சம்மர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி தனியாக வரும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஐஸாகவே இருக்கும். ஸோ 24/7 எல்லா நாளும் வந்துட்டு அங்கே வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ஈஸியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான ஜீவ நதின்னு பார்த்தோம்னாக்கும் இந்த கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் தென்
இண்டூஸ் அப்படின்ற ரிவர்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த மவுண்டன் பெட்டில் தான். ஓகே, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஹிமாலயா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் the northern mountains are described as the paradise of tourists due to the natural beauty. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மவுண்டன் ரீஜன். என்ன காரணம் அப்படின்னாக்கா நிறையா நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ தேவையானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மவுண்டைன் பெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே நினச்சி பாரு, சம்மரில் நம்ம எங்கே போகிறோம், கூலாக இருக்கணும், நல்லா பியூட்டியாக இருக்கணும், நல்லா க்ரீனிஸாக இருக்கணும், ஊட்டி கொடைக்கானல் போகிறோம். அதையும் தாண்டி ஊட்டி கொடைக்கானல்லாம் ஜஸ்ட்டு வெறும் 2 கிலோமீட்டர் ஹைட்டு தான், அதாவது 2000 மீட்டர் ஹைட்டு தான். நம்ம வந்து ஹிமாலயாவில் 8000 மீட்டர் ஹைட்டு. அப்போ அங்கே எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ நிறையா வேர்ல்டு வைட்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் many hill station and then pilgrimage centers like அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவ தேவி டெம்பிள் எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னாக்கும் இந்த நார்த்தன் ஹிமாலயாஸில் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிருக்கு. நிறையா பேர் வந்துட்டு எங்கே ஓப்பனாக சொல்லணுனாக்கும் ஷிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் அண்டன் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நிறையா ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பில்கிரிமேஜ் சென்டர் நம்மளுக்கு தெரியும். கேதார்நாத், பத்ரிநாத்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு சிவாலிக் பக்தர்கள் வந்து சிவாவோட பக்தர்கள்லாம் வந்துட்டு பில்கிரிமேஜ் போவாங்க. ஏதாவது புனித யாத்திரைக்கு போகக்கூடிய முக்கியமான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. இந்த வைஷ்ணவ தேவி டெம்பிளில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க சைனா பார்டரில் இருக்குது. ஆக்சுவலி அது சைனாவில் இருக்குது, பட் நம்ம ஹிமாலயா ரீஜனில் இருக்கனால அது நம்மளுக்கு ஆடாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது it provides raw materials for many forest based industries. என்ன அப்படின்னாக்க நிறையா வந்துட்டு வுட்டு, தால், அப்புறம் ஃபைனு, ஃபிர்மு, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பெரிய பெரிய, அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கலாம் வந்து சின்ன ட்ரீ. ஓகே, அங்கே வளரக்கூடிய எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் பெரிய பெரிய ட்ரீ. ஐ திங்க் 200 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும். ஸோ நிறைய ட்ரீ இருக்கிறதுனால அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எங்கே அப்படின்னாக்கும் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபர்னிச்சரு, வுட்டு அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்துட்டு அது யூஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கும் இட் ப்ரிவென்ட் டு த கோல்டு winds blowing from the eastern Asia and protect India from the severe cold. இப்போ சைனாலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்துட்டு சம்மர் வின்டர் தான் பார்த்துருக்கோம். சைனாவில் பார்த்தீங்கன்னாக்கும் பயங்கர கோல்டாக இருக்கும். என்ன அப்படின்னாக்கும் அந்த நம்ம பார்டரில் தான் வந்துட்டு லேண்ட் மார்க்ஸ் இருக்கும். சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஐஸ் கவர் தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்து கவர் பை ஸ்னோ. ஓகே, ரொம்ப கோல்டு ரீஜன். அங்கேருந்து வரக்கூடிய அந்த கோல்டை ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணி அங்கேயே அடி போட்டுருது. நம்மளுக்குள்ளே அந்த மேன்ஷன் விண்டு மாதிரி அவங்களுக்கு இருக்காது, அங்கே கோல்டு விண்டு தான் இருக்கும். ஸோ அந்த கோல்டு விண்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லாக் பண்ணி நம்மளுக்கு வந்துடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கும் ஹிமாலயா ஆர் renowned ஃபார் த ரிச் பயோடைவர்சிட்டி. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வேர்ல்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கும் மனுஷன் மட்டும் தான் வாழ்கிற மாதிரி. நம்ம இருக்கக்கூடிய லேண்டை ஃபுல்லாக நம்ம மட்டும் அக்வைர் பண்ணிவிட்டு பேர்ட்ஸு, அனிமல்ஸு, சின்ன சின்ன எர்த்வார்ம்ஸில் எல்லாத்தையும் வந்து நம்ம அழிச்சிட்டு போயிட்டுருக்கோம். பட் முடிஞ்சா ஓகே. ஸோ இந்த ஹிமாலயா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் மற்ற எல்லாத்தையும் சேவ் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது எத்வாமில் வந்து நிறையா வந்துட்டு அனிமல், அதாவது என்னன்னாக்கும் சொல்லுவோம், நம்ம ஏரியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா அனிமலையும் விரட்டி விட்டுறோம். திரும்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துட்டுருக்கு, அதையும் பிடிச்சி நம்ம கொண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னாக்கும் மனுஷன் தவிர மற்றபடி எல்லாமே வந்து உலகத்துக்கு தேவையான எல்லா உயிரினங்களும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கும் நார்த்தன் பிளைன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஹிமாலயன் ரீஜனுக்கு கீழே வரக்கூடிய எல்லா ஏரியா வந்துட்டு இந்த நார்த்தன் பிளைன்ஸில் தான் வரும். மோரோவர் பார்த்தோம் அப்படின்னாக்கும் 2400 கிலோமீட்டர் வந்துட்டு இதை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. இதோட டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது லெங்த் வந்துட்டு 2400 கிலோமீட்டர். அதே மாதிரி டெப்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2040 to 300 கிலோமீட்டர் வந்துட்டு இதில் கவர் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு பார்ப்போம்.